வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கலை நியூஸ். நமது கலை நியூஸ் சேனலில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் தினசரி செய்திகளை பார்த்து வருகிறோம். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சிவப்பு கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்து வச்சிட்டிங்கன்னா நான் போகிற செய்தியில் அவங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகுங்க. 7 ஜனவரி 2024 ஞாயிற்றுக்கிழமை என்ற கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகளை பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள ஏமப்பேரு ரவுண்டானா பகுதியில் சாலை ஓரமாக சைக்கிளில் சென்று கொண்டிருந்த விவசாயி மீது கார் மோதி விபத்து, விவசாயி படுகாயம், போலீசார் விசாரணை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் காவல்துறையினர் மற்றும் வழக்கறிஞர்கள் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் அங்கு பரபரப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி ஒருங்கிணைந்த பொறியியல் பதவிக்கான எழுத்துத் தேர்விற்கு அனைத்து முன்னேற்பாடுகளும் தயாராக உள்ளது. பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பணிகள் அனைத்தும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர். தேர்வாளர்கள் உரிய நேரத்திற்கு வந்து தேர்வு எழுத வேண்டுமாறு மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொள்கிறார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே சென்னை சாலையில் உள்ள மளிகை கடை ஒன்றின் மேற்கூரையை உடைத்து கொள்ளையடிக்க முயன்ற ஒருவர் கைது. மேலும் தப்பி ஓடிய இருவரை போலீசார் தேடி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள ஏமப்பேரு புறவழி சாலையில் உள்ள கரிகாலன் தனியார் ஹோட்டலில் உணவுப் பொருள் விற்பனை மற்றும் தயாரிப்புக்கு உரிய வணிகர்களுக்கான உரிமம் மற்றும் பதிவு சான்றிதழ் பெறுவதற்கான முகாம் நேற்றைய தினம் ஜனவரி 6 நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள கோகையூர் சாலையில் அரிசி ஆலய மண்டபத்தில் ரயில்வே பென்ஷனர்கள் இருபெரும் விழா நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள GKM நகர் பகுதியில் இருசக்கர வாகனத்தின் பெட்டியை திறந்து பணத்தை திருட முயன்ற வாலிபர் ஒருவர் கைது, போலீசார் நடவடிக்கை. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பெட்ரோல் இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர் வழங்கும் திட்டத்திற்கான பயனாளர்கள் தேர்வு முகாம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 12,857.87 கோடி ரூபாய் கடன் திட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக வங்கியாளர்களுக்கான ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் சரவண்குமார் அவர்கள் செய்தி வெளியிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் அருகே 13 வயது சிறுமியை காதலிப்பதாக கூறி பலமுறை பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட நபரினை திருக்கோயிலூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் கைது செய்தனர். இத்துடன் என்ற கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியில் நிறைவேறின. இது போன்ற கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் தினசரி செய்திகளை அறிவதற்கு மறக்காமல் நம்ம கலை நியூஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மீண்டும் நாளை செய்திகளோடு நாளை சந்திக்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.